பகுதியில் மர்ம காய்ச்சலுக்கு 3 பேர் உயிரிழந்ததாகவும் குழந்தைகள் உட்பட 18க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான இந்திரா நகர், மங்களாபுரம், கிருஷ்ணாபுரம் போன்ற பகுதிகளில் பரவிய தீவிர மர்ம காய்ச்சலால் 2 பெண்கள் மற்றும் ஒரு கல்லூரி மாணவர் என 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மேலும் குழந்தைகள் உட்பட 18க்கும் மேற்பட்டோர் கடையநல்லூர் மற்றும் தென்காசி அரசு மருத்துவமனைகளில் தனித்தனி வார்டுகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிகிறது. இந்நிலையில் சுகாதாரத்துறையின் அலட்சிய போக்கே நோய் தொற்று பரவ காரணம் என கூறி அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சம்பந்தப்பட்ட பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி அருகே இயற்கை உவாதை கழிக்க செல்லும் போது சாலையை கடந்த பள்ளி சிறுவன் மீது வாகனம் மோதி படுகாயமடைந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் மிட்டாநூலாளி ஊராட்சியில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் கழிவறை வசதி இல்லாததால் அப்பகுதியில் பயிலும் 3ஆம் வகுப்பு மாணவன் கலையரசன் இயற்கை உவாதை கழிப்பதற்காக சாலையை கடக்க முயன்றபோது இருசக்கர வாகனம் மோதி படுகாயமடைந்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிறுவனை கொண்டு செல்லாமல் ஆசிரியர்கள் அவரை தனியார் மருத்துவமனையில் அனுமதித்ததாகவும் விபத்து தொடர்பான விவரங்களை மறைக்க முயன்றதாகவும் பாதிக்கப்பட்ட பள்ளி சிறுவனின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் மாணவர்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும் அடிப்படை வசதியின்மை குறித்தும் விபத்தை மறைக்க முயன்றவர்கள் மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது. சவுதி அரேபியாவில் ஈரானிய கடற்கொள்ளையர்கள் தாக்குதலில் ஏற்கனவே ஒருவர் உயிரிழந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒரு மீனவர் உயிரிழந்த நிலையில் 20 உடல்களையும் மீட்டு தாயகம் கொண்டுவர கோரிக்கை எடுத்துள்ளது. சவுதி அரேபியாவில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வந்த மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் தொடுவாய் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் மீது ஈரானிய கடற்கொள்ளையர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தொடுவாய் கிராமத்தைச் சேர்ந்த மாவீரன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் குண்டு பாய்ந்து படுகாயமடைந்து கடந்த 9 நாட்களாக மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த கீழமூவர்கரை கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் என்பவர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் உடல்களை விரைந்து மீட்டு தாயகம் கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா தென்னாம்பட்டினம் ஊராட்சிக்கு உட்பட்ட கீழமுருக மீன கிராமத்திலிருந்து வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா மீன்பிடி தொழிலுக்காக சவுதி அரேபியாவுக்கு 4 பேர் போனாங்க. அதில் கீழமுருகரை சேர்ந்த ஒரு சங்கர், கோவிந்தசாமி மகன் சங்கர் என்பவரும் மீன்பிடி தொழிலுக்காக பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா போனாங்க. அங்கே போன இடத்துல பார்த்தீங்கன்னா மீன்பிடி பிடிச்சிட்டு இருக்கும்போது ஈரானுடைய கடற்கொள்ளையர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க வீட்டுக்காரர் மொத்தம் ஒரு 3 நபர்களை சுட்டுட்டாங்க. அதில் துறையை சேர்ந்த ஒருத்தர் மாவீரங்கிறவர் சம்பவ இடத்துல இறந்துட்டாரு. இவங்க வீட்டுக்கார பேர் சங்கர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் அங்கே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்காரு, ஐசியூவில் இருக்காரு. அவங்கள பார்த்தீங்கன்னா மீட்டு கொண்டு வரணும். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க 2 பசங்க, 2 ஒரு பையன் பொண்ணுங்க வீட்டில் இருக்காங்க. குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலி தான். நாங்கள் மீனவருக்கு தொடர்ந்து பிரச்சனையாக இருக்குது. இங்கே இலங்கை ராணுவம் சுட்டுக் கொள்றாங்க. வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கலான்னு பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் ஈரான் கடற்கொள்ளைகள் சுட்டுக் கொள்றாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து எங்கள் மீனவருக்கு அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்குது. இவருடைய வீட்டுக்காரர் சங்கரை விரைவாக பார்த்தீங்கன்னா அவங்க உடல்நிலையை தேற்றி தாய்நாட்டுக்கு அழைச்சி வரணுங்கிறத கோரிக்கையா நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வெற்றி மாவட்ட செயலாளர் எல்லாத்தையும் தகவல் சொல்லியிருக்கோம். அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கரை நல்லபடியாக சிகிச்சை பெற்று மீட்டு கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உயிரிழந்த மீனவர் உடலையும் ஊருக்கு அழைச்சி வரதுக்கு நடவடிக்கை எடுக்கிற உறுதி கொடுத்திருக்காங்க. குமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள கோட்டவளை செல்லங்கோணம் அரசு தொடக்க பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களை தலைமை ஆசிரியை தனது வகுப்பறையில் கால்களை மசாஜ் செய்ய சொல்லியும் பள்ளி வளாக கழிவறையை சுத்தம் செய்ய சொல்லியும் கட்டாயப்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் இது வெளியே தெரிந்தால் தண்டனை கிடைக்கும் என அவர் மிரட்டியதால் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல அஞ்சி நின்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்ததை அடுத்து பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட பள்ளியை முற்றுகையிட்டு ஆசிரியையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு புகார் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உங்ககிட்டே சொன்னேன், உங்க பிள்ளைதான் தடவை தந்தா பாருங்க, அன்னைக்கு விழுந்ததான் தடவை. நான் அவங்ககிட்ட சொன்னேன், நான் சொல்லலையான்னு கேளுங்க. அப்ப நீங்க 3 வருஷமா எப்படின்னு சொல்லிட்டு அது இன்னைக்கு தான் அகிஷா தான் சொன்னா எனக்கு, அம்மா வின்சி தடவா தப்பு தானே டீச்சர், தப்பு தானே. இப்போ உங்களுக்கு கால் வலி கை வலின்னா நீங்க வீட்டுல இருந்திருக்காங்க, ஆள் வச்சு நீங்க பண்ணிருக்காங்க. இந்த பிள்ளைங்களா இப்படி பிரிஞ்சு பிள்ளைங்கள வச்ச கால் தடவீங்க டீச்சர்? கால தொடலம்மா, கால தொடவே இப்போ ஒண்ணு வேண்டாம். உங்க பிள்ளைங்களை நீங்க ஸ்கூலுக்கு விட்டுருக்கீங்க, அங்க உள்ள டீச்சர்ஸ் உங்க பேர பிள்ளைங்களை வச்சு கால தடவுனா நீங்க என்ன பண்ணுவீங்க டீச்சர்? விட்டுருவீங்களா? சரி டீச்சர் தடவிட்டு போட்டு அப்படின்னு விட்டுருவீங்களா? விடுவீங்களா? விடுங்க. பிள்ளைங்கள விடுவாங்களா? ஒரு நாள்னா கூட நீங்க சொன்ன மாதிரி சரி டீச்சர் உங்க பிள்ளைங்க தானே, ஆனா நீங்க ரெகுலரா பண்றீங்க.
கஷ்டமா இருக்கு டீச்சர். நீங்க எதனால இந்த பிள்ளைங்களை ஒதுக்குறீங்க? நான் உங்க பிள்ளைய தொடவே எங்க கேட்கவே இல்லை. தடவல்ல போய் சொல்லக்கூடாது. சரி சரி, ஏன் போன விடுங்க. அப்ப அவன் இந்த ஓடி வந்தான். ஒரு நாள் அவன் சரியா தொட்டான். ஒரு பிள்ளையாவது தடவனா இல்ல? ஒரு நாள் சொன்னீங்க தடவுச்சுன்னு சொல்லாதுங்கம்மா. காலு தான் தடவனா, பின்ன என்ன தடவனா? அந்த விரல்ல மட்டும். விரல் அப்ப இந்த விரல் தனியாவா இருக்கு டீச்சர்? காலோட சேர்ந்து தானே இருக்கு. தடவுனது தப்பு தானே டீச்சர்? நீங்க ஸ்கூலுக்கு வந்தா பிள்ளைங்களுக்கு பாடம் மட்டும் தான் சொல்லி கொடுக்கணும். நீங்க பிள்ளைங்களை வேலை வாங்க கூடாது டீச்சர், அது தப்பு. காஞ்சிபுரம் அருகே பல்கலைக்கழக விடுதியில் பொறியியல் மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் அடுத்த ஏனாத்தூர் சங்கரா நிகர்நிலை பல்கலைக்கழக விடுதியில் தங்கி இசிஇ 3ஆம் வகுப்பு படித்து வந்த திருப்பதியைச் சேர்ந்த மாணவி நிகிதா தனது அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. 2 நாட்களாக காணாமல் போன மாணவியின் அறையிலிருந்து துர்நாற்றம் வீசியதை அடுத்து சம்பவம் தெரியவந்தது. இந்நிலையில் மாணவியின் மரணத்தை கண்டித்து சக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடற்கூறாய்வுக்காக மாணவியின் உடல் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே வக்கம்பாளையம் ஊராட்சியில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் முன்னாள் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தற்போதைய அரசு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இளைஞர்களையும் தாய்மார்களையும் ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் இந்து சமய அறநிலையத்துறை கோயில்களுக்கு அறங்காவலர்களை தேர்வு செய்யும் போது தகுதியான சமூக சேவகர்களை விட சினிமா தயாரிப்பாளர்களுக்கு அதிக வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கடுமையாக விமர்சித்து பேசினார். விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று 100 நாள் முடிந்து விட்டது. அதை செய்வேன் இதை செய்வேன் என்று பூமிக்கும் ஆகாயத்திற்கும் கோட்டை கட்டினார். வேலையில்லாத பட்டதாரி இளைஞர்களுக்கெல்லாம் மாதம் 4500 வழங்கப்படும் என்று சொன்னார். இன்றைக்கு வரையில் அதுக்கு எந்த பிராயச்சித்தமும் இல்லை. முதியோர் உதவித்தொகை 2000ஆக உயர்த்தப்படும் என்று சொன்னால் அதற்கும் எந்த பிராயச்சித்தம் இல்லை. அதே போல பல திட்டங்கள், அதே மகளிர் உரிமை தொகை 2500 நாங்கள் 2000 சொல்லியிருந்தோம். நாங்கள் அறிவித்த பிறகு அதை விட 500 ரூபாயை கூட்டி வச்சு 2500 வழங்கப்படும் என்று சொல்லி தாய்மார்களை ஏமாற்றியிருக்கிறார். இதுக்கெல்லாம் எந்த பிராயச்சித்தமும் செய்யாமல் இன்றைக்கு சட்டமன்றத்திலே தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் கார் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் அதை பராமரிப்பதற்காக செலவுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் 150 கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்கியிருக்கிறார். இதுதான் அவருடைய ஆட்சியினுடைய சாதனை. அவரோடு இருப்பவர்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும். மக்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது அவருக்கு லட்சியம் அல்ல. அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. இதற்கெல்லாம் மக்கள் பாடம் பூட்டுகிற நாள் வெகு சீக்கிரம் வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.